வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியலோட அப்டேட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா நம்ம அழகுமதியோட வேலைக்கு பெரிய ஆப்பு வந்துட்டுன்னு சொல்லலாம். எல்லாருமே காலேஜ்க்குள்ள மேடம் உங்களுக்கு பர்மனன்ட் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, ஓகே, நம்ம பர்மனன்ட் ஆக போறோம் காலேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட போய் உள்ள என்டர் ஆகுறாங்க. மேனேஜ்மெண்ட்லேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க நினைச்சிட்டாங்க, சரி நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாங்க, நமக்கு மேற்கொண்டு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதும் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அங்க உள்ள மேனேஜ்மெண்ட்ல இல்ல உங்களை நாங்க பர்மனன்ட் ஆக்கல அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, சரி என்ன அப்படின்னு கேட்கும்போது அதை பத்தி எதுவுமே அவங்க சொல்ல, இல்ல நாங்களா இதான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாவே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை விட ஷாக்கிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இனிமே நீங்க இங்க வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அழகுமலிக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிடுச்சு. அழுதுகிட்டே வராங்க. அதை பார்க்க கஷ்டமா இருக்குது. ஸோ அந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அழகுமலரும் பாக்யராஜோட தங்கச்சியும் ஒரு குரூப் ஒண்ணு ஃபோன்லயே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இனிமேலுக்கு நம்ம 3 பேரும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு மாமியார பத்தி, எங்க வீட்டு மாமியார் பத்தி நம்ம இதிலேயே பேசிக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இத பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க அழகுமதிய காணோம். ஆன்லைன்ல தான் இருக்காங்க. ஆனா எந்த பதிலும் வரலையேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அழுதுகிட்டே மெசேஜ் பண்றாங்க. இத கேட்டுட்டு ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி கால் பண்ணாலுமே ஆனா அவங்க அழகுமதி ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்றாங்க. இல்ல நான் இப்ப பேசுற சிச்சுவேஷன்ல இல்ல. நான் அப்புறமா பேசுறேன். அழகுமலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுரேஷுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சுரேஷ் இந்த மாரி அழகுமதி என்னாச்சுன்னு தெரியல. இந்த மாரி காலேஜ்லேருந்து ஃபோன் அடிச்சிருந்தா, மெசேஜ் பண்ணியிருந்தா. ஸோ அதில சொல்லியிருந்தா, இந்த மாரி வேலை போயிடுச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. கொஞ்சம் போய் பார்க்க முடியுமா? அப்படின்னு சொன்னதும், இல்ல நீ நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசாம இருக்கிறாரு. அதுக்கப்புறம் காலேஜ்ல எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நான் வேணா பேசட்டுமா? பேசட்டுமான்னு அந்த நேரத்தில சுரேஷ் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலை யாரால நடந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தங்கராஜரோட வேலை தாங்க. மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு பெர்மனன்ட்டா பண்ணும்போது, இவங்க தான் போய் குடும்பத்தை சரியா பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி இந்த வேலைக்கு போகறதுக்கான காரணமே நம்ம தங்கராஜ் தான். இதுக்கப்புறம் ஒரு செம்மையா சூடு பிடிக்க போகுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சும்மா விட்டுட்டு தேட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் நம்ம அழகுமதி. இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய நாடகம் பயங்கர பரபரப்பா போகும். இந்த நாடகத்தோட அப்டேட் உங்களுக்கு வேணும், இயர்லியராவே வேணும் அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.